ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சேப்பங்கிழங்கு காரக்குழம்பு செய்ய போகிறோம். அதுக்கு முதல்ல ஒரு பேனில் வெந்தயம், கடுகு, சீரகம், மிளகு இது எல்லாமே ஃப்ரை பண்ணி நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அதே பேனில் ஆயில் விட்டு அந்த ஆயில் கொஞ்சமாக விட்டு ஆயில் நல்லா காஞ்ச பிறகு கொஞ்சம் கடுகு, ஜீரகம் கொஞ்சம் போட்டு அதை நம்ம நல்லா பொரித்த பிறகு என்ன பண்ணணும்னா வெங்காயத்தை ஆட் பண்ண போகிறோம். அது நல்லா பொரிஞ்சு வரணும். கடுகும் வெந்தயமும் நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு அப்புறமா நம்ம என்ன பண்ணோன்னா அதில் வெங்காயத்தை ஆட் பண்ண போகிறோம். வெங்காயம் போட்டு கருவேப்பிலை போட்டு அதை கொஞ்சம் ஃப்ரை பண்ணிவிட்டு அதோடு என்ன பண்ணோம், பூண்டு சேர்த்துக்கணும். எப்பவுமே காரக்குழம்புக்கு பூண்டு சேர்த்தோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும், வாசனையாக இருக்கும், குழம்பும் டேஸ்ட்டு கொடுக்கும். அதுக்கப்புறமா தக்காளி போட்டு ஃப்ரை பண்ணணும். தக்காளி போடும்போது எப்போவுமே கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணோம்னா சீக்கிரமாக வதங்கிடும். கொஞ்சமாக போட்டுக்கணும். அந்த வெங்காயம் தக்காளிக்கு ஏற்ற உப்பு போட்டு ஃப்ரை பண்ணிட்டு அது நல்லா கொஞ்சம் பச்சை வாசனை போன பிறகு மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டு தேவைக்கு ஏற்ற மாதிரி அவங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் நம்ம போட்டுக்கணும். நான் கொஞ்சம் காரமாக தான் எங்கள் வீட்டில் கொஞ்சம் சாப்பிடுவோம். ஆனால் கொஞ்சம் அதிகமாகவே நான் மிளகாத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிட்டேன். அது போட்ட பிறகு என்ன பண்ணோன்னா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணணும். வதங்கிட்ட பிறகு தண்ணி ஊற்றிட்டு தண்ணி நல்லா கொஞ்ச பிறகு நம்ம ஏற்கனவே புளி கரைச்சல் வச்சுருக்கேன். அந்த புளி கரைச்சல் அதோடு ஆட் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் கூட தண்ணியாக வேணும்னா தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி விட்டு அதை நல்லா கொதிக்க விடணும். ஏன்னா அந்த மிளகாத்தூள், தக்காளி, வெங்காயம் அதெல்லாம் போட்டோம் இல்லையா, அந்த குழம்பு நல்லா அந்த காரம் எல்லாம் ஸ்பைசி எல்லாம் சேர்ந்து நல்லா கொதிக்கணும். நம்ம என்ன பண்ணோம், அதை கொஞ்சம் கொதிக்க விட்டு இப்போ அந்த சேப்பங்கிழங்கை அதோட ஆட் பண்ணிவிட்டு அதுவும் கொஞ்சம் நல்லா பாயில் ஆகணும். அப்போ தான் அந்த காரம் புளிப்புலாம் அந்த கிழங்குல ஏறும். அது ஏறின பிறகு எண்ணெய் பிரிஞ்சு வரும். எண்ணெய் பிரிஞ்சு வரப்போ என்ன பண்ணோம், நம்ம அந்த ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, வெந்தயம், அது கடுகு, ஜீரகம், மிளகு அதெல்லாம் கடைசியாக அது மேலே தூவிட்டு அதை ஒரு கலட்டி கொத்தமல்லி தழையை போட்டு இறக்கிட்டோமா நல்ல அருமையான காரக்குழம்பு ரெடி. இப்போ அடுத்தது அதுக்கு தொட்டுக்க சைட் டிஷ் முட்டைகோஸ். அதை என்ன பண்ணோம், நல்லா நம்ம காய சீவரத்தில் போட்டு நல்லா பெரிய பெரிய பல்லு இருக்குல்ல அது சீவிக்கணும். ஒரு பேன் வச்சு கடுகு, கருவேப்பிலை, தேங்காய், பச்சை மிளகாய் அரைச்சி வச்சது லைட்டாக குறைன்னு அரைச்சிது. அதோட கடலைப்பருப்பு வேக வச்சு கொஞ்சமாக அதை போட்டு கோஸ் நம்ம கட் பண்ணதை போட்டு உப்பு போட்டு